إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வில் பல வகையான நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த அருட்கொடைகளை எங்களால் எண்ணி பார்க்க முடியாது, அதை அளவீடு செய்ய முடியாது, அதை மதிப்பீடு செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கெடுப்பீர்கள் என்றிருந்தால் அதை கணக்கெடுத்து முடிக்க முடியாது. ஒவ்வொரு விடயமும் ஒரு அல்லாஹுடைய அருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த எல்லா ஞாபகங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது எங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, எங்களை சோதிப்பதற்காக வேண்டி. யாருக்காவது அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அருளுடைய நோக்கம் என்னையும் உங்களையும் சோதிப்பதற்காக வேண்டி. وَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. மனிதர்கள் நினைக்கிறார்கள், யாருக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருட்கொடையை கொடுத்து விட்டால், ஒரு அருளை கொடுத்து விட்டால், அவரை கற்று கண்ணியப்படுத்தி விட்டால் என்னை என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக நினைக்கிறார்கள். கல்லா, அப்படி அல்ல. இது உங்களையும் என்னையும் சோதிப்பதற்காக வேண்டி. அல்லாஹுடைய அருட்கொடைகள் ஏராளம். எல்லா அருட்கொடைகளை கொண்டும் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறார். நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், எங்களுடைய மனோபக்குவங்கள் எப்படி இருக்கிறது, நாங்கள் இந்த அல்லாஹுடைய நியமத்தை எப்படி கையாளுகின்றோம் என்று சொல்லி எங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, எப்ப இந்த நியமத்துகள் எங்களை விட்டு வெடுக்கப்படுமோ, பறிக்கப்படுமோ, அன்றைய தினம் அந்த நியமத்தினுடைய பொறுமதியை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஒரு நியமத்தினுடைய அருளுடைய பொறுமதி எப்ப விளங்கும் என்று சொன்னால், எப்ப அது பறிக்கப்படுமோ அன்றைக்குத்தான் அதனுடைய அருளை, அதனுடைய பொறுமதியை நாங்கள் புரிந்து கொள்வோம். பெற்றோர்கள் இருக்கும் வரைக்கும் பெற்றோர்களுடைய அருமை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். குழந்தைகள் எங்களுடன் இருக்கும் வரைக்கும் குழந்தைகளுடைய அருட்கொடை, அருள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் இந்த தேக ஆரோக்கியத்தினுடைய பொறுமதி எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். வைத்தியசாலையில் போய் உறங்கக்கூடிய சந்தர்ப்பங்களில், பெற்றோரை இழந்து தடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில், குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு அதாவது குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு யாரும் இல்லாத நிலையில் வாழக்கூடிய தனி மனிதர்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான்
குழந்தைகளுடைய பொறுமதியையும் பெற்றோருடைய பொறுமதியையும் தேக ஆரோக்கியத்துடைய பொறுமதியையும், செல்வம் இருந்தது, அந்த செல்வத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை, எங்களை விட்டு அது தப்பி போய்விட்டது, எங்களை விட்டு நழுகி போய்விட்டது, எங்களை விட்டு விரண்டு ஓடிவிட்டது, வறுமை எங்களை கம்பிக்கொண்டு விட்டது. அதற்கு பிறகுதான் செல்வத்தினுடைய பொறுமதியை மக்கள் உணர்வார்கள். அது ஒரு நியமத்தினுடைய பொறுமதியை மக்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். எப்ப சொன்னால் அந்த நியமத்து எங்களை விட்டு போனதற்கு பிறகுதான். அல்லாஹ் அதற்கு முன்னாலேயே அதனுடைய பொறுமதியை எங்களுக்கு சொல்லித் தருவானார். அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகின்றான், உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் உங்களுடன் நேமமாக நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய புத்திமதிகள். ஆரம்பத்தில் சொன்னான் நியமத்துகளை அளவெடுத்து முடிக்க முடியாது. இரண்டாவது சொல்லுகிறான், இந்த நியமத்துகள் அனைத்து உங்களுக்கு தரப்பட்ட நோக்கம் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. அதற்கு பிறகு நாங்கள் சொன்னோம், நியமத்தினுடைய பொறுமதியை மக்கள் புரிந்து கொள்வார்கள், அது எங்களை விட்டு நழுகி இல்லாமல் போனதுக்கு பிறகுதான். அடுத்த அல்லாஹ் சொல்லுகின்றான், இருக்கக்கூடிய நியமத்துகள் நிரந்தரமாக உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான புத்திமதிகள், ஆச்சரியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிகாட்டல்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், லஇன் ஷக்கர்தும், நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி தெரிவித்தால், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றிருந்தால், நன்றியுடன் நடந்து கொண்டால், நன்றியுடன் செயல்பட்டால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய நிலையில் நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், லஅஸீதன்னக்கும், நான் பாதுகாக்க மாட்டேன், இந்த நிஅமத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன், இந்த அருட்கொடைகளை இன்னும் அதிகப்படுத்துவேன். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவியுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ பழகுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வித்தியாசமான ஸ்கில், சில வித்தியாசமான திறமைகளை கொடுத்திருந்தான். அவர்களுக்கு குரல் வளம் கொடுக்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய குடும்பத்துக்கு பல வகையான அருட்கொடைகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கற்பனா, அவர்களுடைய பரம்பரை, அவர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளும் ஆட்சி பலம், அதே போன்று செல்வாக்கு அனைத்தும் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவைகளை எல்லாம் கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூதுடைய குடும்பத்தினர்களே, தாவூதுடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ரே, வாயினால் அல்ஹம்துலில்லாஹ் மட்டுமல்ல, இஅமலு, அமல் செய்யுங்கள், நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள், நன்றி உள்ளவர்களாக வாழ பழகுங்கள், நன்றி உள்ளவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். பணம் கிடைத்து விட்டது, செல்வாக்கு கிடைத்து விட்டது, விசேஷமாக ஏதாவது ஒரு திறமை எங்களுக்கு கிடைத்து விட்டது, அது நாங்கள் பெருமை அளிப்பதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வதற்காக வேண்டி. அல்லாஹ் சொல்லுகின்றான், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி தெரிவித்தால், லஅஸீதன்னக்கும், நான் அதிகப்படுத்துவேன், வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொண்டால், நான் தந்திருக்கிறேன், நான் தந்ததை நான் செலவழிப்பதற்குரிய முறையையும் சொல்லி தந்தேன், ஆனால் அதை தூக்கி வைத்து விட்டு, நான் சொன்ன முறையை தூக்கி வீசிவிட்டு, நான் தந்ததை உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நீங்க செலவழிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு குழந்தைகளை தந்தேன், குழந்தை இல்லாதவரிடத்தில் போய் கேட்டு பாருங்கள் குழந்தைகளுடைய பொறுமதி என்ன என்பதாக. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய குழந்தைகள் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கலாம், அவதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம். நான் உங்களிடத்தில் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், எங்களுடைய சொசைட்டியில, சமூகத்தில் இருக்கிறார் ஒரு சிலர், அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களுடன் உட்கார்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி விசாரித்து பாருங்கள், நீங்க எப்படி வாழ்றீங்க? எனக்கு குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், சரியான கஷ்டமாக இருக்கிறது, என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதுமே ஆரோக்கியமான நிலையில் வைக்கவில்லை, என்னை டிஸ்டர்ப் பண்றார்கள், நீங்க எப்படி வாழ்றீங்க என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் கேட்டால் சொல்லுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விருத்தியை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமையை பற்றி, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய மனோரீதியான பிரச்சனைகளை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். அப்பதான் உங்களுக்கு புரியும் என்னுடைய குழந்தை எனக்கு எவ்வளவு பெரிய ஞாபகம் என்பதாக.
என்னுடைய குழந்தை எனக்கு எவ்வளவு பெரிய அருள் என்பதாக. அன்புக்குரியவர்களே, ஒரு ஞாபத்து கொடுக்கப்பட்டவன் அந்த ஞாபத்து கொடுக்கப்படாதவரிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்க. கண் இருக்குதா, கண் இல்லாதவனை போய் சந்தியுங்கள். காது கேட்குதா, காது கேட்காதவனை போய் சந்தியுங்கள். கை இருக்குதா, கை இல்லாதவனை போய் சந்தியுங்கள். கால் இருக்குதா, கால் இல்லாதவனை போய் சந்தியுங்கள். வீடு இருக்குதா, வீடு இல்லாதவனை போய் சந்தியுங்கள். குழந்தை இருக்குதா, குழந்தை இல்லாதவனை சந்தித்து பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய கண்ணுடைய பொறுமதியை பற்றி, என்னுடைய காலுடைய பொறுமதியை பற்றி, என்னுடைய கையினுடைய பொறுமதியை பற்றி, என்னுடைய குழந்தைகளுடைய பொறுமதியை பற்றி. அல்லாஹ் சொல்லுகிறான், அருட்கொடைகளை நான் உனக்கு தந்து உன்னை சும்மா விடவில்லை, அதை பாவிப்பதற்குரிய முறையையும் சொல்லி தந்திருக்கிறேன். எப்படி பாவிக்க வேண்டும், பணம் எப்படி செலவழிக்கப்பட வேண்டும், பணம் எப்படி செலவழிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சும்மா பணத்தை தரவில்லை. பணத்தை தந்த அல்லாஹ் அந்த பணம் செலவழிக்கப்படுவதற்குரிய முறையையும் சொல்லி தந்திருக்கிறார். அறிவை அல்லாஹ் சும்மா தரவில்லை. அறிவென்று சொல்லும் பொழுது மார்க்க கல்வி மட்டுமல்ல, அது எந்த அறிவாக இருந்தாலும் சமூகத்துக்கு தேவையான அறிவு, பிரயோஜனமான அறிவு, பிரயோஜனமான கல்வி. அது வைத்தியமாக இருக்கலாம், அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், அது அக்கௌண்டிங்காக இருக்கலாம், அது பைனான்ஸாக இருக்கலாம். சமூகத்துக்கு தேவை, சமூகத்துக்கு தேவை. நல்ல சட்டவரணிகள், லாயர்ஸ் இந்த சமூகத்துக்கு தேவை. அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு. அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறானா, அந்த அறிவை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த அறிவை கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சம்பாதிக்க வேண்டும் அல்ல, அறிவை கொண்டு என்ன சம்பாதிக்க வேண்டும் என்றல்ல பிரச்சனை. இந்த அறிவை கொண்டு சமூகத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும். செல்வந்தர்கள் யோசிக்க வேண்டும், செல்வத்தை தந்தா அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லுகிறான், செலவழி என்பதாக சொல்லுகிறான். செலவழி என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வீண்வரையமும் செய்யாதே, கஞ்சத்தனமும் செய்யாதே. சுபாவமா செலவழி, செலவழி என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறான், கஞ்சத்தனமும் செய்யாதே, வீண்வரையமும் செய்யாதே. والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. سبحان الله. செலவழிப்பார்கள், நிக்காஹுக்கு செலவழிப்பார்கள், வீட்டுக்கு செலவழிப்பார்கள், பிரயாணங்களுக்கு செலவழிப்பார்கள், தேவைகளுக்கு செலவழிப்பார்கள். ஆனால் எப்பொழுதுமே உள்ளத்தில் கேட்டு பார்க்க வேண்டும், இது வீண்வரையமோ, இது அனாவசிய செலவோ. குழு சாப்பிடுங்கள், குடியுங்கள், பருகுங்கள், வாழுங்கள். வாழ வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வீண்வரையம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் வீண்வரையம் செய்யக்கூடிய மக்களை நேசிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த அருளை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் பாவிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், எனக்கு உங்களுக்கு பகுதி செய்ய வேண்டும். எப்படி செலவழிப்பது பாவமோ, அனாவசியமாக வீண்வரையமாக செலவழிப்பது குற்றமோ, இதே போல கஞ்சத்தனம் செய்வதும் குற்றம். கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் பாவம் அவர்களுமே அனுபவிக்கிறார்கள் இல்லை. அவர்களுக்கும் அதை உடுத்து வாழ்ந்து அனுபவிக்க தெரியாத நிலையில் பேங்க் பேலன்ஸ் பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு கொடுக்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும், பள்ளிவாசலுக்கு கொடுப்பது ஒரு பக்கமாக இருக்கட்டும், தனக்குத்தான் செலவழித்துக் கொள்வதற்கும் சிக்கல், அதிலையும் கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட கஞ்சர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கஞ்சரும் எங்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பானார், அந்த வீண்வரையத்தை விட்டு உள்ளாங்களை பாதுகாப்பானார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் என்ன நியாமத்துகளை, அருட்கொடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறாரோ அந்த அருட்கொடைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எல்லா அருட்கொடைகளும் என்னுடைய மௌத்துடன் அது முடிந்துவிடும். அதற்கு பிறகு என்னுடைய பெயர் அதிலே சேர்க்கப்பட மாட்டாது. இன்னாருடைய வீடு என்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்ப என்னுடைய உடம்பிலிருந்து ரூஹு போயிடுமோ, ஷரியாவுடைய சட்டத்தில் அந்த வீடு என்னுடைய வீடு அல்ல, அது அனந்தர சொத்தாக மாறிவிடும். இது என்னுடைய வாகனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடம்பிலிருந்து ரூஹ் எப்ப போகுமோ, அது எங்க போனாலும் சரி, கட்டில போனாலும் சரி, கடல்ல போனாலும் சரி, விண்ணில போனாலும் சரி, ரோட்டில போனாலும் சரி, எந்த நிமிடம், எந்த வினாடி என்னுடைய உடம்பிலிருந்து என்னுடைய ரூஹ் போயிடுமோ, அன்றிலிருந்து என்னுடைய ஓனர்ஷிப்,
எனக்கு என்ற ஓனர்ஷிப் அதிலிருந்து பறிக்கப்பட்டுவிடும். அது வேற ஒருவருடைய புறப்பட்டியாக மாறிவிடும், வேற ஒருவருடைய சொத்தாக மாறிவிடும். அதுதான் அல்லாஹுடைய நியதி, இதுதான் அல்லாஹுடைய சிஸ்டம். அது என்னுடைய அல்ல, அது எனக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் ஒரு சில விடயங்கள் இருக்கிறது, என்னுடைய மௌத்துக்கு பின்னாலேயும் என்னுடைய பெயர் சொல்லி அழைக்கப்படும். என்னுடைய மௌத்துக்கு பின்னாலேயும் என்னுடைய திருநாமம் அதற்கு பின்னால் சேர்க்கப்படும். அதுதான் எங்களுடைய குழந்தைகள், அதுதான் எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய குடும்பம். இது பெரிய ஒரு ஞாபகம், இது பெரிய ஒரு அருட்கொடை. இந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான், இந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உங்களுடைய வீட்டுக்கு உள்ளே ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால் நீங்கள் எப்படி பயப்படுவீர்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய கேமராவும் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. நீ எப்படி நடந்து கொள்வீங்க? வெளி உலகத்துக்கு வந்து நாடகம் நடிக்கலாம், மின்பர்ல இருந்து நாடகம் நடிக்கலாம், வெளி உலகத்திலிருந்து நாடகம் நடிக்கலாம். என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் எப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கின்றேன், நான் எப்படி வாழுகின்றேன், என்னுடைய தனிப்பட்ட இரவு எப்படி கழிகிறது, என்னுடைய உறவு என்னுடைய கணவனுக்கு என்னுடைய மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் நான் எப்படிப்பட்ட ஒருவனாக வாழுகின்றேன் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகின்றார், அது சமூகத்துக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. அதை உலகத்தார் படம் பிடிக்க மாட்டார்கள். உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்கள் உங்களுக்கு மார்க்ஸ் போடுவார்கள், உங்களுக்கு புள்ளி தருவார்கள். ஆனால் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உங்களுடைய வீட்டுக்கு உள்ளே, உங்களுடைய பெட்ரூம் உள்ளுக்கு, உங்களுடைய கணவன் மனைவியுடைய உறவிலே, உங்களுடைய குழந்தை வளர்ப்பிலே என்ன நடக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க என்பதை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான். ரகீபா, நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான். அன்றும் நோட்டமிட்டான், இப்பையும் நோட்டமிடுகிறான், இதற்கு பிறகும் நோட்டமிட்டுக் கொண்டே இருப்பான். யாருக்கும் நாடகம் நடிக்க முடியாது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி. நல்லவர்கள் யார் தெரியுமா? குடும்பத்தில் நல்லவன் என்ற பேரு வாங்க வேண்டும், குடும்பத்தில் நல்லவன் என்ற பேரு வாங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்து 2-3 மணித்தியாலம் கழியல்ல, 2-3 வருடங்கள் அல்ல, 2-3 மாதங்கள் அல்ல, 2-3 மணித்தியாலங்கள் கழியல். எங்களுக்கு தெரியும், புகாரி ஷரீஃபினுடைய 3வது அல்லது 4வது ஹதீஸ் என்று நினைக்கிறேன், 4வது ஹதீஸ் என்பதாக நினைக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில் வைத்து ஹஜ்ரத் ஜிப்ரீலை சந்தித்தார்கள். முதல் தடவையாக கட்டி அணைப்பார்கள், பயந்து விட்டார்கள், நடுங்கினார்கள், காய்ச்சல் பிடித்து விட்டது. நடுங்கிய நிலையில், நடுநடுங்கிய நிலையில் வீட்டுக்கு வந்து சொன்னார்கள், என்னை போற்றுங்கள், என்னை போற்றுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனைவி ஹதீஜாவிடத்தில் வேண்டுகோள் விடுகிறார்கள். 15 வருட குடும்ப வாழ்க்கை இது நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜாவுக்கும் இடையில் 15 வருடத்தினுடைய குடும்ப வாழ்க்கை நடைபெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவனை போட்டுவிட்டு கேட்டார்கள், என்ன நடந்தது? சொன்னாங்க, நடந்ததே கிடையாது, நான் பயந்து விட்டேன், எனக்கு ஏதோ நடந்து விட்டது, இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டேன், எனக்கு இது நடந்தது என்பதாக எல்லாம் சொன்ன சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ், ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா, நீங்க சொல்லுவது போல ஒன்றுமே கிடையாது. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, உங்களை ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஏன்? நீங்கள் நாடகம் நடிக்கக்கூடியவர் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கை இருக்கிறது. இன்னக லதஸிலுர் ரஹம் வதஹ்மிலுல் கல்ல வதுஈனு அலா நவாஇபில் ஹக் வதுக்ரிஉல் ضيف. சுப்ஹானல்லாஹ். புகழ் பாடிக்கொண்டு போறாங்க. புகழ் என்ன புகழ் பாடினாங்க? சும்மா புகழ் பாட இல்ல. 15 வருட வாழ்க்கையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் கண்ட நல்ல விடயங்களை பற்றி, நல்ல குணங்களை பற்றி, நல்ல பண்புகளை பற்றி சொன்னாங்க. நீங்க இப்படிப்பட்ட ஒருவராக இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை ஒரு போதும் வீணாக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்
அப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்களுக்கு தந்தருவானார். குறைந்த பட்சம் எங்களுடைய மௌத்துக்கு பிறகாவது எங்களுடைய குடும்பம் அப்படி எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், எங்களுடைய குழந்தைகள் சொல்ல வேண்டும், எங்களுடைய மனைவி மக்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய பாதுகாப்பில் போய் சேருங்கள் மன்னரை, நாங்களும் பின்னால் வந்து சேர்ந்து கொள்வோம். எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த மிக நல்ல ஒரு மனிதர் நீங்கள் என்று சொல்லி என்னுடைய குடும்பம் எனக்கு சொன்னால் என்னுடைய கபரு நல்லதாகத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் குடும்ப நிறுவனத்தை யாரும் நாசமாக்கி விட வேண்டாம். இன்று இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அச்சுறுத்தல் குடும்ப நிறுவனங்களுக்குத்தான், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனுக்குத்தான். குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று கேட்பார் பாப்பார் அற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் என்னுடைய மௌத்துக்கு பின்னாலேயும் என்னுடைய பெயர் அதிலே இருக்கும், அளிக்கப்பட முடியாது. எதுவரைக்கும் அளிக்கப்பட மாட்டாது என்று சொன்னால் நாளைய கியாமத்துடைய நாளையில் என்னுடைய குழந்தையை சுவர்க்கத்துக்கு அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் என்னுடைய மகனுடைய பெயருக்கு பின்னால், என்னுடைய மகனுடைய பெயருக்கு பின்னால் என்னுடைய பெயர் நிச்சயமாக இருக்கும். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், புலானபுன புலான், இன்ன புலானபுன புலான் அது சஹித சஆதத்தன் லா யஸ்பா பஅதஹு அபதா, இன்ன புலானபுன புலான் அது ஸகா ஸகாவத்தன் லா யஸ்அது பஅதஹு அபதா. சுப்ஹானல்லாஹ். மீசான்ல ஆமால் நாமால் தராசி நிறுக்கப்படக்கூடிய இடத்துல அமல்கள் நிறுக்கப்படும். ஏந்த உங்களோட அமல்கள் நிறுக்கப்படும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபை ரொம்ப ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரிய ரொம்ப ஆச்சரியமா ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா நியத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையில நியத்து மிக முக்கியமானது. நாங்க ஏன் இதை செய்கிறோம், நான் ஏன் பேசுகிறேன், நீங்க ஏன் கேட்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில நியத்து முக்கியமானது. என்னுடைய நியத்தை மையமாக வைத்துத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கூலி தரப்போகிறான். சொல்றாங்க இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டுதான் கிதாபை ஆரம்பித்தார்கள். கிதாபை எப்படி திரும்ப முடிக்கிறாங்க? சுவர்க்கத்தை கொண்டு முடிக்கவில்லை, நரகத்தை கொண்டு முடிக்கவில்லை, இதை கொண்டு முடிக்காமல் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபை முடிக்கிறாங்க. எதை கொண்டு தெரியுமா? அமல்கள் நிறுத்தப்படும் என்பதை கொண்டு. அமல் நிறுத்தப்படும். நியத்துக்குரிய கூலி அமல் நிறுத்தப்படக்கூடிய கட்டத்தில் வெளியாகும். இன்றைக்கு வாகனத்துல காத்தடிக்கிறோம் டயருக்கு, அதையும் நிறுக்கிறாங்க. எங்கட வாய்ஸையும் நிறுக்கிறாங்க. ஒருத்தர் பால் பண்ணினா அந்த பால் போற ஸ்பீடையும் அளக்குறாங்க. இத்தனை மணி இத்தனை வேகத்தில் இந்த பால் போனதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உலகத்தாருக்கு செய்ய முடியும் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்றார், உங்க தொழுகையை எனக்கு நிறுத்த முடியாதா? உங்க நோம்பை எனக்கு நிறுத்த முடியாதா? உங்களுடைய பேச்சை நிறுத்த முடியாதா? உங்களுடைய அகலாக்கை நிறுத்த முடியாதா? அமல்கள் நிறுத்தப்படும். சொல்றாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசானி ஸகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்லி புகாரியை முடிக்கிறாங்க. சொல்றாங்க அமல்கள் நிறுத்தப்படும். நாளை கியாமத்துடைய நாளையில் அமல்கள் எண்ணப்பட மாட்டாது. எத்துணை என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில பாரம் தான் பார்க்கப்படும். சில மனிதர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் தான் சொல்லி இருப்பார்கள், ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருப்பார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹையும் எங்களுடைய 70 வருட அமலையும் அல்லாஹ் நிறுத்தால் அந்த மனிதனுடைய கலிமாவுடைய தட்டுக்கரமாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எங்களோட தொழுகையும் இருக்குது, சலகாவும் இருக்குது, தான தர்மமும் இருக்குது, சோசியல் சர்வீஸும் இருக்குது, எங்களோட அறிவும் இருக்குது, எங்களோட குர்ஆனும் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு தராசில போட்டுட்டு அல்லாஹ் மற்ற தராசில போட்டான். ஒரு முஸ்லிம் ஒரு மனிதர் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒருக்கத்தான் சொன்னாரு. ஆனா அவர் சொல்லக்குள்ள அவருடைய உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நாளைக்கு நிறுத்து சொல்லுவான், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. அமல்களை பாரமாக்குங்கள், அமல்களை பாரமாக்குங்கள், அமல்கள் நிறுத்தப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை கியாமத்தில் அமல்கள் நிறுத்தப்படும். யாருடைய அமலுடைய தட்டு, நன்மைகளுடைய தட்டு கனமாகுமோ, கனமாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பேலன்ஸ் கம்பி ஒரு மலக்கு பார்த்துக் கொண்டிருப்பாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நன்மையின் தட்டு கனமாகிவிட்டால் இன்ன புலான புலான், இன்னாருடைய மகன் இன்னார், யூசுப் பின் ஹனீஃபா சேர்த்து சொல்லப்படும். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார். நாளைய கியாமத்திலேயும் இந்த மகன் பேர் சொல்லப்படும், இந்த வாப்பட பேர் சேர்க்கப்படும். இன்றைக்கு அவர் சீலோவியாக மாறிவிட்டால் இதுக்கு பிறகு அவருக்கு மூலவித்தனம் வரவே மாட்டார். யாருடைய நன்மை குறைந்து பாவங்கள் கூடுமோ அவர்களுக்கு சொல்லப்படும் இன்ன புலான புலான் அது சகாவத்தன், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார். மூலோவியாக ஆகிவிட்டார், அவருக்கு சீலோவித்தனம் கிடைக்கவே மாட்டார். எங்களுடைய குழந்தைகளுடைய பெயர் எங்களுடைய பெயருக்கு பின்னால் இருந்து கொண்டே இருக்கும், அவர்களுடைய பெயருக்கு பின்னால் எங்களுடைய பெயர் இருந்து கொண்டே இருக்கும். அதை அழிக்க முடியாது. இந்த குழந்தைகளுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். குர்ஆன்ல வந்திருக்கிறது. நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல் சேலத்தை ரெண்டு கையில கொடுப்பான். ஒன்று வலது கையில, ஒன்று இடது கையில. இது எங்களுக்கு தெரியும், இதை நன்றாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ وَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யாருடைய வலது கரத்தில் ஆமால் நாமால் சேலேன்னு கொடுக்கப்படுமோ அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்க எப்படி அதை சந்தோஷமாக கழிப்பார்கள் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كتابية ولم أدري ما حسابية يا ليتها كانت القاضية ما أغنى عني مالية هلك عني سلطانية خذوه فغضوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. سبحان الله. قيامத்துடைய காட்சி, கயாமத்துடைய மம்பர், கயாமத்துடைய தோட்டம் இது. ஆமால் நாமால் சேரது வலது கையில கொடுக்கப்படும், சிலருக்கு இடது கையில கொடுக்கப்படும். மூணாவது ஒரு கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். அது வலதும் அல்ல, அது இடதும் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சாராருடைய ஆமால் நாமால் சேரத்தை இடது கையை முதுகுக்கு பின்னால் எடுத்து அல்லாஹ் பின்னால கொடுப்பான். அவ்வளவு சாபத்துக்குரியவர்கள். இடது கையில கூட முன்னால் இருந்து கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள். இடது கையில கொடுக்கப்படுது, முன்னுக்கு இருந்து கொடுக்கக்கூடிய தகுதியற்றவர்கள். பின்னால கொடுக்கப்படும் முகத்தை கூட காட்டாது. உங்க முகம் பார்ப்பதற்குரிய முகம் அல்ல. அது யாரு? فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا وَيَصْلَى سَعِيرًا إِنَّهُ كَانَ فِي أَهْلِهِ مَسْرُورًا. குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாசப்படுத்திக் கொண்டு நினைச்சா தலாக், நினைச்சா சேருவோம், பிள்ளைகளை உதாசீனம் செய்வோம், பிள்ளைகளை வளர்க்க தெரியாது, பிள்ளைகளை பெற்றது மாத்திரம் தான் தெரியுமே தவிர. அன்புக்குரியவர்களே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாரு தெரியுமா? வெறுமனே பயாலஜிக்கல் ஃபாதர், எனக்கு புள்ள கிடைச்சிட்டு என்பதன் காரணமாக வாப்பவாக மாறிவிட்டார்கள். எனக்கு புள்ள கிடைச்சிட்டு அதனால நான் வாப்பவாக மாறிவிட்டேன், அவ்வளவுதான். எந்த புள்ளைக்கு என்ன செய்யணும்? எந்த புள்ளைக்கு நான் என்ன செய்யணும்?
தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டது. இன்சிடென்ட்ல ஒரு நிகழ்வுல இந்த புள்ளைக்கு நான் தாயாக மாறிவிட்டேன். இந்த புள்ளைக்கு நான் என்ன செய்யணும்? இந்த புள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த புள்ளைய நீங்க நாசமாக்கினா இந்த புள்ள மட்டும் நாசமாக மாட்டாது. இந்த புள்ளைய 20 வருடங்களுக்கு பிறகு ஒரு குடும்பத்துக்கு நிக்காக செஞ்சு கொடுத்தா அந்த குடும்பத்தையும் நாசமாக்கிட்டீங்க. அப்படி நாசமான குடும்பங்கள் ஏராளம் இருக்குது. அப்படி நாசமான குடும்பங்கள் ஏராளம் இருக்குது. நீங்க குழந்தைகளை சரியாக வளர்க்க இல்ல, குடும்பத்துக்கு நேரம் கொடுக்க இல்ல, குடும்பத்தை சரியாக கண்காணிக்க இல்ல, அதுல செஞ்ச தவறால ஒரு நல்ல குடும்பத்துடைய வாழ்க்கைக்கும் உலை வைக்கப்பட்டு விட்டது. சந்தோஷமாக இருந்தார்கள், வீரோட இருந்தார்கள், அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு டிவோர்ஸ், இப்படிப்பட்ட ஒரு தலாக், இப்படிப்பட்ட ஒரு முசீபத்தில் மாட்டிக்கொண்டதுக்கு பிறகு அந்த குடும்பம் பலர்றாங்க, அந்த குடும்பம் பலமாறுறாங்க. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன் காரணம்? இங்க நடக்க வேண்டியது நடக்க இல்லை, இங்க நடக்க வேண்டியது நடக்க இல்லை. அன்புக்குரியவர்களே, குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு லேசான கர்மம் அல்ல, இது ஒரு ஆழமான கர்மம். இது கருத்தெடுக்கப்பட வேண்டிய விடயம். குர்ஆன்ல 50க்கு மேற்பட்ட ஆயத்துகள்ல அல்லாஹ் குடும்ப நிறுவனங்களை பற்றி சொல்லுகிறான், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லுகிறான். நாங்க வாழ்ற கோஆபரேட் டெவலப் ஆகிவிட்டது. நாங்க வாழ்ற கோஆபரேட்டுக்கு ஒரு விஷன் இருக்குது, நாங்க இருக்கிற கோஆபரேட்டுக்கு ஒரு மிஷன் இருக்குது, நாங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்ல அதுக்கு ஆப்ஜெக்டிவ் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அது ஏந்த கம்பெனி அல்ல, அது நான் வேலை செய்யற கம்பெனி. அது ஏந்த கம்பெனி அல்ல. அந்த கம்பெனிக்கு நீங்க சிஇஓவாக இருக்கலாம், அந்த கம்பெனிக்கு நீங்க மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், அந்த கம்பெனியில நீங்க டிபியூட்டியாக இருக்கலாம், யாராகவும் இருந்து கொள்ளுங்கள். கவலையோட சொல்லுகிறேன், எதுல நீங்க வேலை செய்வீங்களோ அந்த கம்பெனிக்கு விஷன் இருக்குது, அந்த கம்பெனிக்கு விஷன் இருக்குது, அந்த கம்பெனிக்கு ஆப்ஜெக்டிவ் இருக்குது, அந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்குது. அந்த கம்பெனியை பத்தி நீங்க இரவு பகலாக யோசிக்கிறீங்க. உங்களோட குடும்பம், உங்களோட ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன், உங்களோட மவுத்துக்கு பிறகும் உங்களோட கபரை காட்டி கையை காட்டி பேசப்படக்கூடிய ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் மறந்துவிட வேண்டாம், மறந்துவிட வேண்டாம். எந்த குடும்பத்துக்கு என்ன விஷன், எந்த குடும்பத்துடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, எந்த ஃபேமிலி லைஃபுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் எதை சாதித்து விட்டு நான் மன்னரைக்கு போக வேண்டும்? ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ. நாங்கள் எல்லாம் ஒரு இன்சிடென்ட்லி பேரண்ட்ஸாக மாறிவிட்டோம், இன்சிடென்ட்லி ஒரு வாப்பாவாக ஒரு உப்பவாக மாறிவிட்டோம். எங்கள்கிட்ட எந்த விதமான ஒன்றும் பிளானிங் இல்ல தலையில. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மம்மா கிராண்ட் மதர் சூரா ஆல இம்ரான்ல சொல்லுகிறான். சூரா ஆல இம்ரான்ல ஸ்ட்ராட்டஜி விஷனை பத்தி சொல்றான். விஷன் என்ன? விஷன் குழந்தை கிடைக்க போகுது, கருவுல புள்ளைய சுமந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான். இம்ரானுடைய குடும்பம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மம்மா கிராண்ட் மதர் கற்பிணியாக இருக்கிறார், வயிற்றுல புள்ளைய சுமந்திருக்கிறார். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறார். அவரை நோக்கம் வேண்டாம், இந்த புள்ளைய நானே சுமக்கிறேன், இந்த புள்ளையால நான் என்ன எதிர்பார்க்கிறேன், எனக்கு என்ன வேணும்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுது, இஸ் قالت امرأة عمران رب إني نذرت ما في بطني محررا. யா அல்லாஹ், இதோ இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைய நான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நேர்ந்து விட்டேன். இந்த புள்ளைய கொண்டு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சிறுக்கிலிருந்து குஃப்ர்ல இருந்து மீண்டும் இந்த புள்ளையால திருப்பி எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தாய் துஆ கேட்கிறார். ஆனா அல்லாஹ் சொல்றான், துஆவை நாங்க கபூல் செஞ்சிட்டோம், ஆனா கொடுத்தது ஒரு பொம்பளை புள்ளைய. ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் கேட்டது ஆம்பளை புள்ளையத்தானே, இந்த பொம்பளை புள்ளைக்கு என்ன செய்யலும், இந்த பொம்பளை புள்ளைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு என்ன செய்யலாம் என்று மனவருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் யாரும் கேட்கிற துஆவை வீணாக்க மாட்டான். அல்லாஹ் சொன்னான், துஆ கபூலாகிவிட்டது,
ஆனா அந்த புள்ள இப்ப வாரத்துக்குரிய டைம் அல்ல, அந்த புள்ள அடுத்த ஜெனரேஷன்ல வரும். இந்த பொம்புல புள்ளைக்கு ஒரு பொம்பு ஆம்புல புள்ள பிறக்கும். அந்த புள்ளைய கொண்டு உங்களோட நேர்ச்சியை நாங்க பூர்த்தி செய்வோம். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறாங்க, அந்த துஆவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒரு முறை சுத்தம் செய்ய மாட்டாங்க, 2 முறை செய்வாங்க. ஒருக்க ஏற்கனவே செஞ்சிட்டாங்க, கியாமத்துக்கு முன்னால மீண்டும் வந்து அதை செய்வாங்க. இது ஒரு தாயினுடைய துஆ. இது ஒரு தாயினுடைய துஆ. இந்த தாய் தான் என்ற சமூகத்துக்கு வேணும். இந்த தாய் குலம் என்ற சமூகத்துக்கு வேணும். வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு கார்ட்டூன் அல்ல, படம் அல்ல, டிராமா அல்ல, பார்க்கக்கூடாத அறாமான ஆபாச காட்சிகள் அல்ல, வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போன்றா இந்த புள்ளைய கொண்டு எந்த சமூகத்தில் இது நடக்கணும். யா அல்லாஹ், நாளை கியாமத்தில் இதனுடைய நன்மைகள் எனக்கு கிடைக்கணும். நியத்து வைங்க, நியத். இன்னைக்கு இதை நாங்கள் செய்ய இல்லைன்னா அல்லாஹ்விடத்தில் மாற்றிக்கொள்வோம், அல்லாஹ்விடத்தில் மாற்றிக்கொள்வோம். மிக அன்பாக சொல்லுகிறேன், தலாக் என்ற முசீபத், தலாக் என்றது ஒன்று கூடும், ஹலாலாக்கி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது கூடும் இருக்கு. தாம்பத்திய உறவுல, குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்ன பின்ன இருக்குது. சுப்ஹானல்லாஹ், தெளிவா சொல்லுவதாக இருந்தால் தாம்பத்திய உறவு குடும்ப வாழ்க்கையில 2 பேருக்கும் இடையில திருப்தி இல்லாத ஒரு கஷ்டம் வருமெண்டா அந்த கட்டத்துல டிவோர்ஸுக்கு போறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது. இன்றைக்கு நடக்கிற டிவோர்ஸ் அதுக்கல்ல, இன்றைக்கு நடக்கிற பெரும்பான்மையான டிவோர்ஸ் அதுக்கல்ல. இருக்கு. இன்னொரு பொண்ணை கண்டோம், ஏந்த மனைவியை விட அவன் நல்லம், அதை முடிக்க இது டிவோர்ஸ். நஅூது பில்லாஹி மின்ஹா. குடும்பங்கள்ல நெருப்பு பத்துது, குழந்தைகள் கண்ணீர் கொட்டுகிறார்கள். அந்த பெண் 10 வருடம் 5 வருடம் வாழ்ந்த அந்த பெண் நெருப்பு கண்ணீர் வடிக்கிறாள். அவளுடைய நெருப்பு கண்ணீர், குழந்தைகளுடைய கவலை கண்ணீர், அந்த குடும்பத்துடைய பதட்டத்துக்கு மத்தியில் நீங்க சந்தோஷமா வாழ போறீங்களா? நீங்க சந்தோஷமா வாழ போறீங்களா? உங்களோட குடும்பம் சந்தோஷமாக வாழுமா? என்ன இறைவன் ஒருவர் இல்லையா? அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன் அல்லையா? அவருக்கு நடப்பது என்ன என்பது தெரியாதா? உங்களை விட்டு பிடிக்கிறான், உங்களை விட்டு பிடிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டாம், நான் உங்களை விட்டு விட்டிருக்கிறேன் என்பதாக. உங்களை விட்டு விட்டு பிடிக்கிறேன். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், டிவோர்ஸுக்கு ஒரு காரணம் பெற்றோர்களும் பெரிய ஒரு காரணம். கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? அல்லாஹ்வே, நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டு, மனைவி குழந்தைய நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டு, மகன் நிக்காஹ் செஞ்சதுக்கு பிறகு உம்மா வாப்பா 2 பேரும் அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்பி, யா அல்லாஹ், நீ என்ன சொன்னாயோ அதை நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு பிறகு ஏந்த குழந்தை அல்ல, அது இன்னாருடைய மனைவி, அது இன்னாருடைய கணவன். யா அல்லாஹ், அந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் நீ ஹைர நாடி யா அல்லாஹ் என்று தான் உம்மா வாப்பாம் துஆ கேட்கணும். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா. கல்யாணத்துக்கு வந்தாக்கள் மட்டுமல்ல, உம்மாம் அந்த துஆ தான், வாப்பாம் அந்த துஆ தான். ஆனா இந்த சமூகத்தில் அப்படி அல்ல. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு இந்த உம்மா வாப்பட தொல்லை இருக்கிறே பெரும் தொல்லை. இந்த தொல்லையால 2 பக்கத்தால, ஒன்றோ மாப்பிள் விட்டால, ஒன்றோ பெண் விட்டால கொடுக்கிற டோர்ச்சர் எந்த அளவுக்கு கேட்கிற கேள்வி, கேட்கிற இந்த கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு யாரு தந்தது? யாரு தந்தது? மார்க்கம் சொல்லுது, வாப்பா மௌத்தாவி இருக்கிறா, வாப்பட ஜனாதாவுல பங்கெடுக்கிறதுக்கு கணவன் பெர்மிஷனுக்கு பிறகுதான் மகளுக்கு புகையிடும்.
ஜனாதாவாக இருக்கக்கூடியவர் யோசிக்கணும், அது தேண்ட மவள் மட்டுமல்ல, அது ஏண்ட மவள் எஸ்பிஆர் ஆகிட்டா அது இன்னொருத்தருடைய மனைவி, அவருடைய பெர்மிஷனுக்கு பிறகுதான் ஏண்ட ஜனாதாவையும் பார்க்கலாம். இதை கல்யாணம் முடிச்சு கொடுக்க புண்ணு யோசிப்போம். இல்ல எனக்கு அப்படி ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ண ஏழாண்டா தயவு செஞ்சு சொல்ற வச்சுக்கோங்க. அப்படி ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ண ஏழா, இது ஏண்ட மவள், இதை குடுக்கலான்னு சொன்னா உங்களோட மவளை நீங்க வச்சுக்கோங்க, கொடுக்க வேணும். ஏன் கொடுத்தீங்க? அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை முதலாவது விளங்குங்கோ. இது கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு டிவோர்ஸுக்கு அடிப்படையான காரணம் இந்த உம்மா வாக்குற தோற்றம். குறிப்பாக பெண் வீட்டு பக்கத்துல நீ ஏன் வெளிஞ்சிருக்கிறாய், ஏன் பிரச்சனை? சுப்ஹானல்லாஹ், படிங்கோ, மார்க்கத்தை படிங்க. கொஞ்சம் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறீங்களா மகனை நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்ற உலமாக்கள்கிட்ட போய் படிங்கோ, சைக்காலஜி படிங்க, போயிட்டு என்ன மார்க்கம் சொல்லுது. கல்யாணம் முடிச்சு கொடு. இன்னும் ஒரு காரணம் டிவோர்ஸுக்கு, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, என்னுடைய சமூகத்தை பாதுகாப்பானாக, வாலிபர்களை பாதுகாப்பானாக. அன்புக்குரியவர்களே, இந்த போதை வட்டு பழக்கம், இந்த கஞ்சா, இந்த அபீன், இந்த குடி, இந்த குடு இருக்கிற சமூகம் அடிமையாகி கொண்டு போகுது. கஞ்சா குடிச்சா மனைவியாக தென்பட மாட்டா, அபீன் அடிச்சா குழந்தையாக தென்பட மாட்டாது. அவங்க என்ன செய்வாங்க? அப்படி எத்தனை டிவோர்ஸ் நடந்திருக்குது. கண்ணின சேர்க்கை, சுப்ஹானல்லாஹ், இந்த நாட்டுல ரெக்கார்ட், இந்த நாடு சொல்லுது, கண்ணின சேர்க்கையில முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அவங்க தான் லீடர்ஷிப் ரோல் பிளே பண்றாங்க, அவங்களுக்கு தான் இதுல பெரிய ஒரு பங்கு இருக்குது என்று சொல்லி பேசப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இளம் சிறார்கள், முஸ்லீம் வீட்டுக்குள்ள வளர்ந்த குழந்தைகள் இந்த நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெற்றோர்களே, உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், குடும்பத்துக்காக வேண்டி ஓடுறீங்க, குடும்பத்துக்காக வேண்டி பிளைட் பண்றீங்க, குடும்பத்துக்காக வேண்டி சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்துக்காக வேண்டி கடல் கலந்து போறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க குடும்பத்துக்காக வேண்டி ஓடவில்லை, குடும்பத்தை விட்டு ஓடுகிறீங்க. நீங்க குடும்பத்துக்காக வேண்டி ஓடவில்லை, குடும்பத்தை விட்டு விட்டு ஓடுறீங்க. நீங்க போறீங்க ஒரு திசையில, உங்களோட குடும்பம் வேறொரு திசையில போகுது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குடும்பம் என்ற நியமத்தை சரியாக புரிந்து அறிந்து அதற்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் துணை புரிவானாக, எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் நம் அனைவருடைய கண்குளிர்ச்சிகள் ஆக்கி வைப்பானாக. எல்லா பிள்ளைகளை கொண்டு சோதித்து விடாதே. For more lectures, visit SL Hub.